ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரணமாகவே கடகராசி அன்பர்கள் வெள்ளந்திகள்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் உழைக்கிறதுல கில்லாடிகள். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அற்புதமாக செய்யக்கூடியவர்கள். அதுக்காக உங்களையே நீங்கள் தன்னலம் கருதாது எல்லா வேலைகளையும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த 5-10 அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருந்தார். சத்ரு ஜெயத்தை கொடுத்தார். எதிரிகளெல்லாம் வென்றீங்க. ரொம்ப யாருமே இல்லைங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க. நீங்கள் தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு போனீங்க. கடனும் கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிது. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று. அதனால் அப்படியே ஓரளவுக்கு மறைந்த செவ்வாய் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் பண்ணார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வரார். 7ஆம் இடம் அப்படிங்கும்போதே அவரோட பார்வை நேரம் உங்கள் ஜென்மராசியில் விழும். 7ஆம் பார்வை. அப்போ உஷ்ணம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். இந்த கோபம்ங்கிறத விட இந்த கோபம் கூட நிறையா வகை இருக்குது. அதில் ஒரு 2 வகை என்னென்னா முன்கோபம், வீண் கோபம். அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நிறையா, ஒருத்தனை பற்றி ஒருத்தன்கிட்ட சாதாரணமாக சொல்லியிருப்பீங்க, அது கொஞ்சம் பெரிய லெவலில் போகும். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவரை கொஞ்சம் கவனமாக அந்த வாழ்க்கை துணையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுமாதிரி குடும்பத்தில் ஓரளவுக்கு சுபகாரியங்கள் நிறைவேறும். ரொம்ப நாளாக ருதுவாகாத பெண்கள் அப்படின்னா அவள்லாம் ருதுவாயிடுவாள். அதனாலேயே செலவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில். அது சந்தோஷமான செலவு அந்த மாதிரி வரும். அதுமாதிரி திருமணமாகாத குழந்தைகள் யாராவது இருந்தால், ஆண் பெண் இருந்தால் டக்குனு திருமண யோகம் உண்டாயிடும். நல்ல வரன் டக்குன்னு அமைஞ்சிடும். ரொம்ப நாளாக அமையலேன்னு. ஏன்னா குரு வேற வக்கரத்தில் தான் விரயத்தில் இருக்கார். அப்போ ஓரளவுக்கு நீங்கள் இந்த சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்குண்டான வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தபடியாக சிறுடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், தீயணைப்புத்துறை, துப்புரவு தொழிலாளித்துறை, இதிலெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகி அதுக்கப்புறம் கிடைக்கும். ஒரு சின்ன டென்ஷனை கொடுத்துட்டு எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடுதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? கடவுளை யாருமே நினைக்க மாட்டாங்க. இப்போ கடவுள் கோவிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். பிரதோஷம், அது வளர்பிறை பிரதோஷமாக இருக்கட்டும், தேய்பிறை பிரதோஷமாக இருக்கட்டும், அடுத்து சங்கடகர சதுர்த்தி, வர சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, அதுக்கப்புறம் முக்கியமானது அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இப்படி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் கோயிலில் ஏகப்பட்ட கூட்டம். இது எதுலேருந்து தெரியுது? நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியுது. ஏன்னா நம்ம பிரச்சனைகளை பகவான்கிட்ட கொடுத்தா பகவான் தீர்த்து வைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போகிறோம். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது தப்பே கிடையாது. பட் சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் படைத்த கடவுளுக்கு தெரியாதா, அவர் நம்மளை பார்த்துக்க மாட்டார். கண்டிப்பாக அதுவும் உண்மை தான். நம்ம படைத்த கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் இப்போ மேனேஜரை டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். காலையில் பார்க்குறோம், குட் மார்னிங் சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஏதாவது ஒரு பேப்பரில் சைன் வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம அவரை போய் தானே பார்க்கணும். அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. நாளைக்கு அந்த டெண்டரில் கையெழுத்து போடணும், அவருக்கு தான் தெரியுமே, அவர் வரட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா? மாட்டிங்க. நேராக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு, இந்த பேப்பர்லாம் எடுத்துன்னு அங்கே போவீங்க அவர்கிட்ட. அவர் உடனே சைன் பண்ணி கொடுப்பார். அது மாதிரி தான் கோயிலுக்கு போகிறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட மன திருப்தி, மனசாந்தி. கண்டிப்பாக பகவான் இவனுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து நீ அங்கே போ அப்படின்ட்டு யார் மூலமாவது நமக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அவர் வரமாட்டார். அவர் ஒவ்வொரு இதுக்கும் ஜோதிட குறிச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே கடவுள் சங்கு சக்கரத்தோடு ஓடி வந்துடுவார். அப்புறம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு மான் தோல், அந்த புலித்தோல் அதெல்லாம் வச்சுட்டு சிவபெருமான் ஓடி வர்றது. ஆனால் நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பரமசிவங்கிற ஒரு ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
முருகப்பெருமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கார்த்திகேயன்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். விநாயகரை வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்க, கணபதி சுப்பிரமணியன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து பகவான் ஹெல்ப் பண்ணுவார். அந்த வகையில் 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும். வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் அற்புதமாக இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் திருவோண நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள், கிளேசங்கள், டென்ஷன் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும், தொழிலாபாரத்தில் நிம்மதி கிடைக்கும். நிதானமாக வேலை செய்வீங்க. இந்த பரபரப்பெல்லாம் இல்லாமல் நிதானமாக வேலை செஞ்சு அதுக்குண்டான ஒரு வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. அடுத்தபடியாக 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்களது பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் வரும்போது கொஞ்சம் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. புரியுதா? அதேமாரி செய்கிற தொழிலில் நிதானத்தை கடைபிடிங்க. வேகமெல்லாம் வேண்டாம், விவேகமான வேகம் வேண்டும். கவனமாக இருங்கோ. அடுத்தபடியாக ஆன்மீக பயணங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா விடாதீங்க, தப்புன்னு போயிட்டு வந்துடுங்க. புரியுதா? அதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதுதான். ஆன்மீக பயணங்கள் யாராவது உங்களை கூப்பிட்டாங்களோ இல்லையா, நீங்களே போகணும்னு பிளான் பண்ணி போயிட்டு வந்துடுங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, முருகன் சன்னதியில் போயிட்டு நெய் தீபம் ஏற்றுங்கோ. அற்புதமான பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே உங்களது பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது களத்திரஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.